ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரண நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரண நீர்தானையா. ஆதாரம் நீர்தானையா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. இந்த நாளிலே கூட ஆமென் அல்லேலூயா ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து ஆமென் தேவனுடைய ஆமென் அல்லேலூயா சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென் அல்லேலூயா. நீங்களும் நானும் வேதத்திலே அதிகமாய் ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டு கொண்டே இருப்போம். அல்லேலூயா, பாக்கியவான் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு ஆமென் 5வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த இடத்துல மலை பிரசங்கத்திலே அநேக ஆமென் அல்லேலூயா தடவை ஆமென் அல்லேலூயா பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆமென் அல்லேலூயா அந்த மலை பிரசங்கத்திலே அப்படி சொல்லியிருப்பார். பாக்கியவான்கள், பாக்கியவான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க தெரிஞ்சவங்க? பாக்கியவான் என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் அல்லேலூயா. பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். மகிழ்ச்சியாய் இருப்பவர்கள், சந்தோஷமாய் இருப்பவர்கள் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன ஆமென் அல்லேலூயா பிரச்சனை இருந்தாலும் சரி, போராட்டம் இருந்தாலும் சரி, ஆமென் அவர்கள் ஆமென் எப்படி இருப்பாங்க? ஆமென் சந்தோஷமாய் இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆமென் அல்லேலூயா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென் அல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நினைவூட்டுகிறவராய் இருக்கிறார். அப்ப ஆமென் அல்லேலூயா வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஆமென் யார் பாக்கியவான்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆமென் சங்கீத புஸ்தகத்தை மாத்திரம் நாம் எடுத்து அதிலிருந்து ஒரு சில வசனங்களை ஆமென் சங்கீதக்காரன் யார் யாரையெல்லாம் பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார் என்று சொல்லி ஆமென் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். வாசியுங்கள். ஆமென் 32வது சங்கீதம் 1வது வசனம். 32வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான். வாசியுங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆமென் அல்லேலூயா, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. முதலாவது ஆமென் யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார் என்று சொன்னார், மன்னிக்கப்பட்ட மனிதன் தான் எப்படி ஆமென் பாக்கியவானாய் இருக்கிறான். மன்னிக்கப்பட்ட மனிதன், பாவங்கள் ஆமென் மன்னிக்கப்பட்ட மனிதன், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே ஆமென் அல்லேலூயா என்னை மன்னியும் என்று சொல்லி ஆமென் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறதான மனிதன் தான் யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபையில அமர்ந்திருக்கிற ஆமென் என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆமென் நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய ஆமென் அல்லேலூயா இரத்தத்தாலே கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்ட ஆமென் அல்லேலூயா ஆமென் அவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென் துக்கம் ஆமென் அல்லேலூயா துக்கம் கொண்டு இருந்தாலோ, அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலோ அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. வேதாகமத்திலே உண்மையான பாக்கியம் என்பது ஆமென் உலக பொருட்களினாலே வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் ஆமென் நல்ல ஆமென் அல்லேலூயா பணம் இருக்கோ, நல்ல ஆமென் வீடு இருக்கோ, ஆமென் அல்லேலூயா எப்படி அவன் ஆமென் ஸ்டேட்டஸ்ல பெரியவனா இருப்பா, அவனை பார்த்து தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி உலகம் சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆமென் அல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. அவர்களுக்கு ஆமென் அல்லேலூயா எவ்வளவு ஆமென் பணம் இருந்தாலும் சந்தோஷத்தை ஆமென் அவர்கள் அனுபவிப்பதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆமென் தேவனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆமென் அல்லேலூயா குற்றத்திலிருந்து ஆமென் அல்லேலூயா விடுதலை பெற்ற
ஆமென் ஹalleluya நபர்கள் மாத்திரமே பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ஹalleluya அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆமென் ஹalleluya விடுதலை பெற்றவர்கள் தான் எப்படி ஆமென் ஹalleluya நான் விடுதலை நான் பாக்கியவான் என்று சொல்லி ஆமென் அவர்கள் ஆமென் சந்தோஷமாய் இருப்பார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் விடுதலை அடைந்தவர்களாய் இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் எப்படி ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம்? ஆமென் ஹalleluya விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை ஆமென் ஹalleluya சில நேரங்களில் ஆமென் ஹalleluya பாவ சுமையோடு கூட ஆமென் ஹalleluya தேவனை ஆமென் விடுதலை அடையாமல் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஆமென் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கணும், ஆமென் நான் பாக்கியவானாய் இருக்கணும். ஆமென் இங்கே வேதம் சொல்லுகிறது, எவனுடைய ஆமென் மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் ஆமென் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆமென் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எழுதுகிறதான அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் ஆமென் ஹalleluya பத்சேபாள் இடத்திலே அவன் என்ன பண்ணான்? ஆமென் பாவம் செய்தார். ஆமென் ஹalleluya அதனாலதான் 51வது சங்கீதத்துல அவன் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த பாவ மன்னிப்பை கேட்டு ஆமென் அந்த சங்கீதத்தை எழுதுறான். ஹalleluya ஆமென் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உடைய பரிசுத்த ஆவியை ஆமென் சத்திய ஆவியை இடத்திலிருந்து என்ன பண்ணாதீங்க நீக்காதீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அவன் மன்னிப்பு கேட்கிறவனா இருக்கிறான். இதுதான் அப்போஸ்தலர் ஆமென் ஹalleluya ரோமருக்கு எழுதினதான நிருபம் 4வது அதிகாரத்துல 7-8 வசனங்களை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை தான் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறானே. ஹalleluya இந்த 32வது சங்கீதத்தை தான் ஆமென் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு? இந்த ரோமருக்கு எழுதினதான நிருபத்திலே மேற்கோள் காட்டுகிறார். எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த உலகத்திலே அநேகர் இருக்கலாம், அநேகர் ஆமென் ஹalleluya உலக விதமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் சொல்லலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் சந்தோஷமானவன், நான் பாக்கியவான் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. ஆமென் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவம் கழுவப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆமென் ஆண்டவருடைய ஆமென் இரத்தத்தினாலே ஆமென் ஹalleluya கழுவப்பட்டதான நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹalleluya எப்படி ஆண்டவர் நம்மை கழுவினார்? ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆமென் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறோம். வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகுமா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஆண்டவர் ஆமென் சமூகத்திலே நீங்களும் நானும் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை ஆமென் உங்கள் பாவங்கள் ஆமென் இரத்தாம்பரத்தை போல ஆமென் சிவப்பு ஏறினது போல ஆமென் இருந்தாலும் அவர் நம்மை மன்னிக்கும் போது எப்படி ஆகுமா? வெண்மை ஆகும். பனியை போல என்ன பண்ணும்? வெண்மை ஆகிறதா இருக்கிறது. ஹalleluya ஆமென் பஞ்சை போல மாறு. பஞ்சு எவ்வளவு பருத்தி போட பருத்திலிருந்து எடுக்கிறதான பஞ்சு எப்படி இருக்கும்? ஆமென் அவ்வளவு வெண்மையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya அப்ப பாக்கியவான் யார் என்று தாவீது சொல்லுகிறார். முதலாவது மன்னிக்கப்பட்ட மனுஷன் தான் யாரு? ஆமென் பாக்கியவான். ஹalleluya அதற்கு தாவீதே என்னது? ஒரு உதாரணம். பிரைஸ் தி லார்ட். ஆமென் அதனாலதான் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவம் செய்த போதும் தாவீது தன்னை ஆமென் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தார். ஆண்டவரிடத்தில் தன்னை ஆமென் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே ஹalleluya என் பாவத்தை மன்னியுங்க, என் அக்கிரமத்தை நீக்குங்க என்று சொல்லி முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹalleluya அடுத்தது ஆமென் சங்கீதக்காரன் ஆமென் யாரை சொல்லுகிறான் என்று சொன்னார். சங்கீதம் 34வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 34வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர்
என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற ஆமென் மனிதன் தான் யாரு? ஆமென் ஹல்லேலூயா, பாக்கியவான். அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன். பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் மேல இல்ல, உலக காரியங்களின் மேல இல்ல. ஆமென் ஹல்லேலூயா. இவர்கள் எனக்கு செய்வார்கள், இவர்கள் எனக்கு கொடுப்பார்கள் ஆமென் என்று சொல்லி உலகத்தினுடைய ஆமென் மனிதர்களை நோக்கி பார்க்கிறவர்கள் அல்ல, எப்பொழுதும் தேவனையே நோக்கி பார்க்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் எனது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருப்பாங்க. ஆமென். இந்த இடத்துல நீங்களும் நானும் வந்து தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் ஆமென் நீங்களும் நானும் அந்த தெய்வத்தை ஆமென் ருசித்து பார்த்திருக்கிறோம். ஆமென் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். அதனால தான் நீங்களும் நானும் ஆமென் அவரை ஆராதிக்கிறோம். கர்த்தாவே நீ நல்லவர், கர்த்தாவே நீ பெரியவர், நீ உயர்ந்தவர், யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, ஆமென் உம்மை போல வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஆமென் அவரை ருசித்து பார்த்த நீங்களும் நானும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை அல்ல, மனிதர்களை அல்ல, ஆமென் சுய பலத்தை அல்ல, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் பலத்தையோ சுய ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா திறமைகளையோ அல்ல, ஆமென் முழுவதுமாய் கர்த்தரிலே நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் நீங்களும் நானும் பாரோ, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. அவரையே நம்பி இருக்கிறதான ஆமென் ஹல்லேலூயா ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நீங்களும் நானும் ஒரு காலமும் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா வேதம் சொல்கிறது கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவரே என் நம்பிக்கை, அவரே என் பலன், அவரே என் கோட்டை, அவரே என் துருகம். அதனால ஒரு நாளும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, என்னை கைவிட மாட்டார் என்கிறதான ஆமென் ஹல்லேலூயா அந்த அனுபவத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். சங்கீதக்காரன் ஒவ்வொரு காரியத்தையும், தாவீது ராஜா ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து தான் இந்த சங்கீத பகுதிகளை எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்றாரு, ஆமென் பெரும் சிங்கம் வந்துச்சு, ஆமென் ஹல்லேலூயா கரடி வந்துச்சு, அவைகளின் வாய்களுக்கு தேவன் என்ன பண்ணாரு, என்னை தப்புவித்தார். ஆமென் ஹல்லேலூயா. பெரிய மனிதன் ஒருவன் கோலியாத் இருந்தான். ஆமென் ஹல்லேலூயா. தேவனை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் நான் சில ஆமென் வாலிபனாய் இருந்தேன். ஆமென் ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த பெரிய கோலியாத்தை ஆமென் முறியடிப்பதற்கு கர்த்தரின் பலன் என்னிலே கிரியை செய்தது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஆமென் நமக்கு தருகிறதான ஆமென் நன்மைகளையும் ஆமென் தேவன் நமக்கு தருகிறதான பலத்தையும் நீங்களும் நானும் சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. அப்படி சுதந்திரித்து நீங்களும் நானும் செயல்பட்டோம் என்று சொன்னால் ஆமென் ஹல்லேலூயா சத்துரு எவ்வளவு பெரியவனாய் இருந்தாலும் தேவன் நமக்கு ஆமென் ஹல்லேலூயா ஜெயம் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஆமென் கடந்த நாட்கள்ல எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை சூழ்நிலைகள் மாற்றம், ஆனால் இவற்றின் மத்தியிலும் தேவன் உங்களையும் என்னையும் அற்புதமாய் நடத்தினாரே, தேவர்களை சந்தித்தாரே. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் நானும் ருசித்து பார்த்ததுனால்தான் அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிறவன் மாத்திரம்தான் அவர் தருகிறதான நன்மைகளையோ அவருடைய கிருபைகளையோ அவருடைய பாதுகாப்பையும் ருசித்து பார்க்கிறவனாய் இருக்கிறான். வாசியுங்கள் எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். ஆமென் ஹல்லேலூயா. ரொம்ப ஆமென் ஹல்லேலூயா முக்கியமான ஆமென் ஹல்லேலூயா நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதான வார்த்தை. ஆமென் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தையை கூட. எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரெண்டு விதமான காரியங்கள். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து, இரண்டாவது காரியம்னா கர்த்தரையே நம்பிக்கையாய். வேற ஒண்ணு எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் வேற யார் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, உலகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் கர்த்தர் மேலே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆமென் தேவன் நம்மளுக்கு தருகிறவர் இருக்கிறார். யாருக்கு? அவன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த மனுஷன். அவன் ஹல்லேலூயா தேவனை நம்புகிறதான மனிதன் தான் யாரு? பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாற்றப்பட்டதும் தண்ணீர் அண்டையில ஆமென் ஹல்லேலூயா தண்ணீர்ல இருக்கிறதான ஆமென் செடி. நீங்க ஒரு செடியை வைக்கிறீங்க, ஆமென் அதுக்கு தண்ணி ஊற்றாமலே இருந்தீங்கன்னு சொன்னா அது என்ன ஆயிரும்? காஞ்சி போயிரும்.
தண்ணியே ஊத்தாம அதை கவனிக்காம விட்டீங்கன்னு சொன்னா அது காஞ்சி பட்டு போய் ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆனால் அதற்கு ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றி நீங்கள் பராமரித்து வந்தீங்கன்னு சொன்னா அந்த செடி என்ன பண்ணும்? வளரும். அப்ப தண்ணீர் அண்டையில இருக்கிறதான நாட்டப்பட்டதான மரம் தான் யாரு? நீங்களும் நானும். நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கு? கர்த்தர் மேல இருக்குது. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறதுனால நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்முடைய அஸ்திபாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவான். வேற யாரும் இல்லை. கர்த்தரை மாத்திரத்தை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறதான மனிதன் தான் பாக்கியவான். ஆபிரகாமை யோசித்து பாருங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நம்புகிறதான, தேவனை விசுவாசிக்கிறதான மனிதனாய் இருந்தார். சூழ்நிலைகள் எதிராய் இருந்த போதிலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் முழுமையாய் நம்பி விசுவாசத்தின் தகப்பன் என்கிறதான ஒரு பெயரை பெற காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல இருந்தது, வேற யார் மேலே இல்லை. அவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். உலகம் முடியாதுன்னு சொல்லும். உலகம் சொல்லும் உன்னுடைய கற்பனை செத்து போச்சு, உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னார். எத்தனை வயதானாலும் சரி. ஆபிரகாம் 25 வருடங்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தார். அவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திர போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பெருக பண்ணுவேன். பூமியின் கடற்கரையின் மணலை போல என்ன பண்ணுவேன்? உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கோ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது யார்? ஹல்லேலூயா. பாக்கியவான், மன்னிக்கப்பட்ட மனிதன் தான் யாரு? பாக்கியவான். இரண்டாவது, தேவனை நம்புகிற மனிதன் தான் யாரு? பாக்கியவான். மூன்றாவது எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 1வது சங்கீதம் 1வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1வது சங்கீதம் 1வது வசனம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஹல்லேலூயா. 1வது சொன்னேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான். இரண்டாவது தேவன் மேல விசுவாசம் வைக்கிறதான மனுஷன் பாக்கியவான். மூன்றாவது காரியம் பிரைஸ் தி லார்ட். என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து. ஹல்லேலூயா. உலகத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து வேறு பிரித்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்தோம். உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அடிமைப்பட்டு இருந்தோம். தேவன் உங்களையும் என்னையும் விடுவித்து அந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து அவருடைய சபையிலே உங்களையும் என்னையும் சேர்த்திருக்கிறார். அப்ப இனி என்ன பண்ணக்கூடாது? துன்மார்க்கர் உட்காரும் இடத்துல நீங்களும் நானும் உட்காரக்கூடாது. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில் என்ன பண்ணக்கூடாது? நிற்கக்கூடாது. பாவத்தோடு நீங்களும் நானும் தொடர்பு வைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நான் மறுபடியும் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. மற்றவங்க பாவம் செய்ய தூண்டுகிறவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் உங்களை அந்த பாவத்திற்கு ஏவுகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களை விட்டு நீங்கள் விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
அவன் நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவன் ஹalleluya. துன்மார்க்கமான ஆலோசனை நமக்கு வேணாம், பாவ வழிகள் நமக்கு வேணாம், பரியாசக்காரர் உட்கார்கிறதான இடம் நமக்கு வேண்டாம். ஹalleluya. பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்தா அவன் அவனோடு கூட நீங்களும் நானும் பரியாசம் பண்ணுகிறவர்களாய் மற்றவர்களை ஏளனம் பேசுகிறவர்களாய் மாறி போகிறவர்களாய் இருப்போம். அவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கும் இல்லை, அவன் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவன் அதற்காக தான் தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, வேறு பிரித்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நீங்க யோசித்து பாருங்க, அவன் தானியேலுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அந்நிய தேசத்துல சிறைபிடித்து போனதான தானியேல், அவன் அவர் சொல்றாரு 1வது அதிகாரம் தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஒரு தீர்மானத்தை பண்ணி கொண்டாங்க. என்னது? ராஜா சாப்பிடுகிறதான அந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம். வாசிங்க தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்களேன், அந்நிய தேசத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அடிமையாய் போன ஒரு தேசம். அங்கே அவர்கள் தானியேலையும் அவனுடைய நண்பர்களையோ விருந்தினர்களாய் அல்ல, அடிமைகளாய் கொண்டு போன இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ராஜா சாப்பிடுறதான உணவு. அரண்மனையில ராஜா எப்படி சாப்பிடுவாரு? சாதா மக்கள் சாப்பிட்ற மாதிரியா சாப்பிடுவாரு? சாதா மக்கள் கஞ்சியோ கூழோ எது இருந்தாலும். ஆனால் ராஜா அப்படியே சாப்பிடுவாரு. போய் காட்டுக்கு போய் வேட்டையாடி என்னத்தை நல்லா இருக்கோ நல்ல ருசியான பதார்த்தங்களை தான் என்ன பண்ணுவாங்க, ராஜாங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு உணவு வந்த போதும் இந்த தானியேல் சொல்றாரு, அதனாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. நான் அதில் மயங்கி விடக்கூடாது. நான் அதுல என்ன பண்ணக்கூடாது, அவன் கரைபட்டு விடக்கூடாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். இன்னைக்கு நமக்குள்ள தீர்மானம் இருக்குதா? உலகத்தினுடைய காரியங்களில் ஆண்டவரே நான் கரைபட்டு போகக்கூடாது. நான் சொல்லுவேன், ஒன்று இயேசுவுக்காக வாழணும், இல்லை உலகத்துக்காக வாழணும். இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால் மரணம் நம்மை பிரிக்கும் வர இயேசுவுக்காக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் பாடுறோம், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. அவன் இந்த தாவீதும் தானியேலும் என்ன வந்தாலும் சரி, என்ன அவன் நேரிட்டாலும் சரி, ராஜா எதிராக நின்றாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? மற்றவர்களை பார்க்கலாம் தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் தேவன் அந்த பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார்.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நாம் தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் இருக்கும்போது மனிதர்கள் அல்ல, தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. யாருக்கு உண்மையாய் இருக்கணும்? தேவனுக்கு. ஹalleluya. அதனாலதான் ஆமென் ஹalleluya இவர்கள் பாக்கியவான்கள். நான் சொன்னேன் ஆமென் முதலாவது ஆமென் ஹalleluya பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதன் பாக்கியவான். இரண்டாவது தேவனை முழுமையாய் நம்புகிறதான மனிதன் பாக்கியவான். மூன்றாவது உலகத்திலிருந்து தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் பாக்கியவான். ஹalleluya. நீங்கள் ஆமென் ஹalleluya எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? தேவன் மேல இருக்குதா, இல்ல உலகத்தின் காரியங்கள் மேல? எங்க அப்பா எனக்கு கொடுப்பாரு, அவன் என் அண்ணன், என் தம்பி, அவன் என் சொந்தங்கள், அவன் என்னை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள நம்புகிறவர்களா இருக்கிறீங்களா? அவன் நாளைய நீங்கள் உலகத்திலிருந்து வேறு விடுவிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? அவன் நாளைய வேதம் இவர்களை தான் பாக்கியவான் என்று சொல்லுகிறதா இருக்கிறது. ஹalleluya. நான்காவது காரியம் வாசிங்க. அவன் சங்கீதம் 94வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 94வது சங்கீதம் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya. அவன் அடுத்தத காரியம் நான்காவது யார் பாக்கியவான் என்று சொன்னால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறதான மனிதன். ஹalleluya. கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறதான மனிதன் பாக்கியவான். அவன் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆமென் கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டும் வரைக்கும் நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருந்து அவன் ஆகிய சிட்சித்து உம்முடைய வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் ஆமென் ஹalleluya ஆமென் கொடுக்கிறதான சிட்சைகளை நீங்களும் நான் ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோமா? சில நேரங்களிலே நம்முடைய ஆமென் ஹalleluya நம்முடைய ஆமென் தரத்தை ஆண்டவர் சோதித்து தருகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோதனைகளை செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆமென் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிச்சாரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அதே போல யோபுவினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிச்சாரா இல்லையா? சோதிச்சார். பிரைஸ் தி லார்ட். யோபு அந்த சோதனையை ஜெயித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் சோதனைகளை ஜெயிக்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் ஆமென் நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கிறோம். ஹalleluya. ஆமென் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அன்பினாலே சிட்சித்து தம்முடைய வேதத்தை கொண்டு கண்டித்து ஆமென் ஆலய உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியங்களை ஆமென் நீங்களும் நானும் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவரே ஆமென் ஹalleluya உம்முடைய ஆலோசனை எனக்கு வேணும். மனிதனுடைய ஆலோசனைகள் அல்ல. ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீர் ஆமென் என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே ஒரு காணொளியை ஆமென் நான் பார்த்தேன். ஆமென் ஹalleluya அந்த அம்மாவால ஆமென் நிமிர்ந்து நிற்க முடியாது, கூடிதான் நிற்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya அவங்க அவங்க முதுகெலும்பு நேரா இல்ல, ரொம்ப வயதானவர்கள். ஆமென் ஹalleluya அவங்களுக்கு கூணு விழுந்து ஆமென் ஹalleluya தரையை தொடுமளவாய் பிரைஸ் தி லார்ட் இப்படி குனிஞ்சா இப்படி நிற்கிறதான நிலைமையிலும் கூட அவர்கள் ஆராதனைக்கு காலையில ஆராதனைக்கு அப்படி கிளம்பி வராங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? ஆமென் இந்த ஆமென் சூழ்நிலையிலோ அவர்கள் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ஹalleluya. கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களை போதித்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தோம் என்று சொன்னார். ஆமென் யோசித்து பாருங்க, நம்ம நேசிக்கிறதான ஒரு மனிதனிடத்துல இருந்து அவன் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அவர்களிடத்துல ஒரு நாள் நமக்கு போன் வரலன்னா எவ்வளவு துடிச்சு போயிடுறோம். என்னாச்சோ ஏதாச்சோ, ஏன் இன்னைக்கு பண்ணல, இந்த நேரத்துக்கு அவங்க எனக்கு கால் பண்ணி இருக்கணுமே, ஒரு வார்த்தையாவது பேசி இருக்கணுமே, எவ்வளவு துடிச்சு போயிடுறோம். அப்படித்தானே ஆண்டவர் நம்ம நினைவாகி இருக்கிறார்.
அப்படித்தானே? ஆமென். நாமும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஹalleluya. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஹalleluya. அந்த காணொளியை பார்க்கும்போது நானே சில நேரங்களில் யோசித்து பார்த்தேன். நானும் ஆமென் ஹalleluya இப்படிப்பட்ட விசுவாசத்தால் நிரம்பி இருக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான ஆமென் தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். யோபு 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். ஆமென் ஹalleluya. அங்கே சொல்லுகிறார், யோபு யாரை பாக்கியவான் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆமென் 5வது அதிகாரம் 17வது வசனம், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதிரும். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தகப்பன் தன்னுடைய பிள்ளை எதற்காக கண்டிப்பாங்க சொல்லுங்க? நல்ல வழியில நடக்கணும், நல்லா வளரணும். பிரைஸ் தி லார்ட். பையன் தப்பு பண்ணிட்டு இருந்தா தகப்பன் அப்பா கண்டுக்கவே இல்லைன்னா அந்த பையன் அவன் நல்ல வழியில வளருவானா? அவனுக்கு ஒரு 2 அடியை கொடுத்து அவன் இனி செய்யாத அப்படின்னு சொல்லி வளர்த்தா அவன் எப்படி இருப்பான்? அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். அதை கண்டுக்காம அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி அவன் இருந்தோன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் எப்படி வளராது? நல்ல வழியில வளராது. அது நினைச்சுக்கோ, ஓ நம்ம அப்பா எதுவும் சொல்லல, இதுதான் நல்ல வழி போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தகப்பன் செச்சியாத மகன் அவன் எப்படி போவான்? அவன் நாசமாய் போவான். அதே போல கர்த்தருடைய வேதம் நம்மை சச்சிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சிச்சிக்கிறதா இருக்குது. சில நேரங்களில் நம்முடைய இருதயத்துல அவருடைய வார்த்தைகள் நம்மை உருவ குத்துகிறதா இருக்கிறது. பாஸ்டர் பேசும்போது அவன் உள்ளத்துல சில நேரத்துல குத்து என்னன்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் அவன் நம்மை உருவ குத்துகிறதா இருக்கிறது. ஏன்? அவன் உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, அவன் உங்களை சரி செய்வதற்காக. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையை சில நேரங்களில் ஆண்டவர் சரியான திசையில நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே அவன் என்னை உம்முடைய பாதையில நடத்தும். நான் உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய வசனங்களினாலே போதிக்கப்பட்டிருக்கிற மகளாய் நான் காணப்படணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கணும். அப்ப கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். பாருங்களேன், என்ன சோதனை வந்தாலும் மனைவியே ஆண்டவரை தூசின்னு சொன்னாலும் யோபு ஒரு நாளும் ஆண்டவரை தூசிக்கவே இல்லை. ஹalleluya. யோபுவுக்கு வந்த நிலைமை உங்களுக்கு எனக்கு வந்திருந்தா இந்நேரத்துக்கு நாம இயேசுவும் வேணாம் யாரும் வேணான்னு ஹalleluya ஓடி இருப்போம். ஆனா யோபு எல்லா சொத்துக்களையும் இழந்தான். தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்தான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய உடம்பு முழுவதும் வேதனைகள் கொப்பளங்களா வந்து சாம்பல்ல படுத்து கிடந்தோம். தன்னுடைய உடம்பை எப்பொழுதுமே அந்த வேதனைகளினாலே சொரிஞ்சு கொண்டே இருந்தான். அதுல இந்த சீலும் ரத்தம் வந்துட்டே இருந்து. இப்படிப்பட்ட நிலைமையில நீங்களும் நானும் இருந்தால் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? ஆனால் யோபு தன்னை படைத்தவரை அவன் தூசிக்கவே இல்லை. தன்னுடைய மனைவி சொன்ன போதும் கூட ஹalleluya மனைவியை கடிந்து கொண்டானே தவிர ஆண்டவர் ஒரு நாளும் தூசிக்கல. அதனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்தார். ஹalleluya. உங்க சோதனை காலத்துல நீங்கள் பொறுமையா இருக்கும் போது ஆண்டவர் அதை பார்க்கிறவராய் இருக்கிறார். யோபுக்கு 2 தண்டனையாய் கொடுத்தார். உங்களையும் என்னையும் தேவன் நினைந்தருளி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அதனால சின்ன சோதனை வந்துச்சுன்னா வேதனை ஏதாவது வந்துச்சுன்னா சில காரியங்கள் நம்ம நினைச்சது நடக்காம போனா ஆண்டவரை நோக்கி தோஷித்துறாதீங்க. ஹalleluya. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி பண்ணீங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் என்ன செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகவே செய்வார். ஹalleluya. அது முடிவிலே விளங்குகிறதா இருக்கிறது. முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? ஹalleluya பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான். இரண்டாவது தேவனையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மூன்றாவது காரியம் பிரித்தெடுக்கப்பட்டதான மனுஷன் பாக்கியவான். நான்காவது கர்த்தருடைய வார்த்தையினாலே போதிக்கப்பட்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9246058832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9351104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.